வணக்கம். உங்கள் அனைவருக்கும் சகல ஐஸ்வர்யம் உண்டாகட்டும். நான் உங்கள் வெற்றிவேல் குருஜி முருகன் உபாசகர். இந்த பதிவில் இப்போ பார்த்தோன்னா எதை பற்றி உங்களுக்கு சொல்ல போகிறேன்னா, நிறைய பேர் கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனை அதிகமாக வருது. அது ஏன் வருதுன்னு அவங்களுக்கே தெரியாது. அது ஆரம்ப காலத்துலேருந்து வந்து அந்த அந்த வழிமுறையை கடைப்பிடிச்சின்னு வந்தால் தான் கரெக்டாக வரும். அது இல்லாமல் கணவன் மனைவிக்குள்ளே சண்டை வராது. இது என்னடா புதுசாக சொல்கிறாருன்னு நீங்கள் யோசனை பண்ணலாம். அது அந்த காலத்துலேருந்து ஒரு நம்பிக்கைக்குரிய ஒரு தாந்திரிகமாக அவங்களுக்கு அந்த காலத்துலேருந்து தலைமுறையாக கை பிடிச்சி வந்த ஒரு வழிமுறையை தான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அது இல்லாமல் கையாண்ட முறை இது எப்படின்னா, முந்தானியில் முடிச்சிட்டான்னு சொல்லுவாங்க. பார்த்தீங்களா, என்ன வசியப்படி போட்டால் தெரியல, முந்தானியே பிடிச்சின்னு சுற்றிங்கடா, முந்தானில் முடிஞ்சு வச்சுக்கினாங்கன்னு இருக்கிறவங்க பேசுவாங்க. ஒரு பொண்ணை பார்த்து அவங்க கணவர் முந்தானில் முடிஞ்சு வச்சுக்கினான்னு சொல்லுவாங்க. இது என்ன ஏதுக்குன்னே தெரியாது ஒருத்தவங்களுக்கு. இது ஏன் சொல்கிறேன்னா, நிறைய பேர் இந்த கல்யாணம் பண்ணுவாங்க இல்லையா, திருமணம் பண்ணும்போது என்ன பண்ணுவாங்க, தாலி கட்டி முடிஞ்ச உடனே அந்த அக்னியை சுற்றி வருவாங்க. சுற்றி வரும்போது என்ன பண்ணுவாங்க, ரெண்டு பேர் இதையும் பெண்ணோட முந்தானியும் கணவனோட முந்தானியும் என்ன பண்ணுவாங்க, ரெண்டு பேர் இதை எடுத்து முடிச்சு போட்டு விட்ருவாங்க. ஏன்னா அது கணவன் மனைவிக்குள்ளே ஒத்துமையாக இருக்கணும், இனப்பிரியாமல் வாழ்க்கையை கொண்டு போகணுன்னு அப்படி ஒரு சம்பிரதாயம் அந்த காலத்துலேருந்து வழிமுறையாக கொண்டுன்னு வர்றது. அப்படி செய்கிறது தான் சிறப்பு. இதை சில பேர் வேறு மாதிரியே கொண்டு போகிறாங்க. இது அப்படியே மனசுக்கு பிடிச்சிக்குதா, இப்போ திருமணம் போயிட்டு கோயிலில் போயிட்டு தாலி கட்டிக்கிறாங்க. எப்படின்னா தெரியாத போயிட்டு திருமணம் பண்ணிக்கிறாங்க. அவங்க எந்த துணியை பிடிச்சி கட்டுறாங்களோ அதோட அப்படியே தாலி கட்டின்னு வந்துடுறாங்க. காதலிச்சு கல்யாணம் பண்ணுறாங்க இல்லையா, அது போல் இருக்கிறவங்களாம். அதெல்லாம் என்ன பண்ண, கொஞ்சம் நாளுக்கு ஆனோடனே கொஞ்சம் நாள் ஆகி கொஞ்சம் காலங்கள் போனோடனே என்ன பண்ணுறது, ரெண்டு பேருக்கு விரிச்சல் உண்டாயிடும். இது திருமணம் எல்லோரும் பெரியவரெலாம் சேர்ந்து நடத்துகிற திருமணம் ஒரு சம்பிரதாயப்படி அவங்க வழிமுறையை கரெக்டாக செய்வாங்க. கணவன் மனைவிக்குள்ளே அந்த துணியை முடித்து அக்னியை சுற்றி கால் மெட்டி போடுவாங்க, காலில் மோதிரம் போடுவாங்க. போட்டாங்கன்னா அந்த குடும்பம் சம்பிரதாயத்தில் கரெக்டாக அந்த வழிமுறை வாழ்க்கையை பயணம் செய்கிறதுக்கு ஒரு வழியை வகுத்து கொடுக்கும். இது நிறைய பேர் அதை அப்படி செய்கிறதால சரி, லாஸ்ட்டாக என்ன பண்ணுறாங்க, வீட்டுக்கு எல்லா வேலையும் முடிஞ்சு கல்யாணம் முடிஞ்சு ரொம்ப நாள் ஆனோடனே கல்யாணம் முடிஞ்சு அந்த கல்யாணம் பண்ணுறாங்க இல்லையா, அந்த டைமில் ஒரு புடவை கட்டுவாங்க, முகூர்த்த புடவைன்னு ஒன்று கட்டுவாங்க. அதுக்கப்புறம் அந்த தாலி கட்டுற ஒரு கணவர் அவர் அந்த முகூர்த்த சோமம், முகூர்த்த துண்டு, அந்த சட்டெல்லாம் அவங்க போட்டிருப்பாங்க. கல்யாணம் முடிஞ்சு என்ன பண்ணுவாங்க, இதை தூக்கி ஓரம் கிடச்சிடுவாங்க. நிறைய பேர் செய்கிற தவறு அது. அது அதை அது போல் செய்யாத திருத்தினாங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். இவங்க என்ன பண்ணுவாங்க, மனைவி அவங்களோட புடவையை மட்டும் மடித்து பத்திரமா பாதுகாப்பு பண்ணி வச்சுக்குவாங்க. கணவர் துணி என்ன பண்ணுவாங்க, அதை ஏன்னா ஓரம் ஒதுக்கி விட்ருவாங்க. அவர் கல்யாணம் பார்த்து மன மேடையில் உட்காந்து தாலி கட்டுறாரு இல்லையா, அந்த துணியை கட்டிக்கின்னு அந்த துணியை என்ன பண்ணுவாங்க, தூக்கி ஓரம் காட்டுருவாங்க. அது எதனா ஒரு இதுக்கு வேஸ்ட்டுக்கு எதனா கை துடைக்க எதனா எடுத்துக்குவாங்க. இல்லை அது எங்கன்னா இப்போ அந்த லப்பர் கூடை வாங்கிறதுக்கு, அந்த கூடை வாங்கிறதுக்கு எதனா துணி அது போல் போட்டுருவாங்க. அது அது போல் போடக்கூடாது. அந்த துணியை பத்திரப்படுத்தி வைக்கணும். அப்படி இருந்தால் தான் கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனை வராது, நல்லா ஒத்துமையாக இருப்பாங்க. ஏன் கணவன் மனைவிக்குள்ளே ஒத்துமை வரலைன்னா, பாசம் வராது. மனைவி மேலே கணவனுக்கு பாசம் வராது. அதெல்லாம் இது போல் இந்த பாசம் வரணும், அன்பாக இருக்கணும், கணவன் மனைவிக்குள்ளே ஒத்துமையாக இருக்கணும். ஆனால் நான் சொல்கிற மாரி செஞ்சிங்கன்னா உங்களுக்கு எல்லாம் அன்பாக இருப்பாங்க, பாசமாக இருப்பாங்க. குடும்ப வாழ்க்கையில் ஒரு விரிசல் உண்டாகாது, நிரந்தரமான வாழ்க்கையாக இருக்கும். யாரும் பார்த்து ஒரு பொச்சிருப்பு படாத அளவுக்கு வாழ்க்கை ஒரு இதாக போவோம். நீங்கள் அப்படி பிரிஞ்சு போனால் கூட இப்போ உங்களுக்குள்ள கஷ்டமான சங்கடத்தை உண்டாகும். அதுபோல் ஆகாமல் நீங்கள் ஒத்துமையாக இருக்கிறதுக்கு நான் சொல்கிற மாரி செஞ்சீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கான தகுதியை உங்களுக்கு உண்டாக்கி கொடுக்கும். நான் சொல்கிற மாரி செய்யுங்க. என்ன பண்ணுறீங்க, இப்போ நீங்கள் கல்யாணம் பண்ணிவிட்டு அந்த புடவையை மாற்றி எங்கன்னா வைக்கிறீங்க இல்லையா, அந்த துணி கூட உங்கள் கணவரோட வேட்டி, எப்படின்னா அந்த தாலி கட்டும்போது அந்த வேட்டி அவுக்குறாங்க இல்லையா, கட்டி இருந்துட்டு அவுத்து போடுறாங்க பாருங்கள், அந்த வேட்டி நம்மளுக்கு ஓணும். அது எப்படி ஓணுன்னா, அந்த வேஷ்டியை ஃபஸ்ட்டு உங்கள் புடவையை இப்போ விரித்து அது மேலே இந்த வேட்டியை வைங்க. வேட்டி அந்த துண்டியை வச்சு மடித்து என்ன பண்ணுறீங்க, பீரோவில் வச்சுருங்க. வச்சிங்கன்னா உங்கள் கணவர் உங்கள் மேலே அன்பாக பாசமாக இருப்பார். அதுபோக அது இல்லாமல் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, இந்த குழந்தை பிறந்ததுன்னா அந்த
வேஷ்டி எடுத்து கீசி போடுறாங்க, அது குழந்தை இது யூஸ் பண்ணுறதுக்காக. அந்த புடவையை எடுத்து போட்டுருவாங்க. அது போல் இருக்கக்கூடாது. போடுறது தப்பு இல்லை, போடுறது அதுக்கு தான் அந்த புடவையை வந்து யூஸ் பண்ணுவாங்க அந்த காலத்துலேருந்து பெரியவங்களாம். அப்படி யூஸ் பண்ணாத நீங்கள் உங்களுக்கு பாதுகாப்பாக ஒரு நம்மளுக்கு இது இருக்கணும்னு வைக்கிற மாரி இருந்தால் இப்போ கணவரோட துணியை வேட்டியை வந்து கீழே வச்சுருங்க. அதுக்கு மேலே இந்த புடவை வச்சு அழுத்தம் கொடுத்தீங்கன்னா இன்னும் பக்கபலமாக இருக்கும். அப்படி உங்களுக்கு ஒரு வேளை அது போல் துணி இல்லை, அது போல் இருந்து வீணாயிடுச்சு, ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை எங்கேயோ கிடச்சிட்டோம், அது இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நீங்கள் கணவன் மனைவியாக ஒத்துமையாக இருக்கிறீங்க இல்லையா? எப்படின்னா இதை வந்து நான் இப்படி பேசுகிறேன்னு யாரும் தப்பாக நினைக்க வேணாம். கணவன் மனைவி ஒன்றாக இருக்கிறீங்க பாருங்க இரவு நேரத்தில், அந்த டைமில் வந்து வேஷ்டி கட்டி இருக்கணும். நீங்கள் வந்து புடவை கட்டின்னு இருக்கணும். கணவன் மனைவி ஒன்றாக இருக்கும்போது அந்த துணியை வந்து துவைக்கக்கூடாது. எடுத்து மறுநாள் காலையில் அந்த துணியை எடுத்து மடித்து 2 துணியும் ஃபஸ்ட்டு வந்து உங்கள் புடவை பிரித்து உங்கள் கணவரோட துணியை, ஆனால் வந்து லுங்கியாக கட்டியிருப்பாங்க பாரு, அது போல் இருக்கக்கூடாது. ட்ராயர் போட்டிருப்பாங்க பாருங்கள், அது போல் இருக்கக்கூடாது. வேஷ்டியாக தான் இருக்கணும். அது போல் துணியை என்ன பண்ணுறீங்க, உங்கள் புடவையும் அவுத்து வச்சிடணும், அவங்களோட வேட்டியும் அவுத்து வச்சிடணும். அதை என்ன பண்ணுறீங்க, அந்த உங்கள் புடவை பிரித்து அது மேலே இந்த வேஷ்டியை வச்சு மடித்து சுருட்டி ஒரு நூலை போட்டு கட்டி நீங்கள் வச்சுருங்க. எங்கே பாதுகாப்பான இடத்துல வச்சுருங்க. வச்சிங்கன்னா உங்களுக்கு எப்படி ஆகுதுன்னு பாருங்கள். உங்கள் மேலே வந்து ஆசை பாசம் எல்லாமே வந்து அன்பாக இருப்பாங்க. எப்படின்னா ஒரு பழமொழி சொல்லுவாங்க, அவன் என்ன சொக்கு போலி போட்டாலே தெரியல, முந்தாளில் முடிஞ்ச பேர் முடிஞ்சு வச்சிக்கணும். எங்கள் பையனை வந்து என் கூடயே விடறது கிடையாது, எந்த நேரமாக முந்தானே பிடிச்சினே சுற்றி வராங்கன்னா அந்த காலத்துலலாம் சொல்கிறதுக்கு ஒரு வழக்கம் வழிமுறை. இது போல் வந்து மாறிவிடுவாங்க கணவர். உங்கள் கூடயே வரவங்க நல்லா வந்து ஒரு அன்பாக அன்பாக இருப்பாங்க. இது போல் நீங்கள் இந்த துணியை வந்து நூலை போட்டு கட்டி வச்சிங்கன்னா, அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு கொஞ்சம் மனசு ஒரு மாதிரியாக இருக்குது, கணவர் ஏதோ ஒரு இதாக இருக்கிறாருன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அவர் உட்காந்து எதோ டிவி பார்த்துன்னு எதாவது பண்ணியிருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஆனால் புடவை கட்டி இருக்கணும். புடவையில் செஞ்சால் தான் இது வந்து ஃபவராக வேலை செய்யும். இன்னும் ஒன்று தப்பாக யாரும் நினைக்க வேண்டாம். நான் என்னடா இது ஒரு குருஜி சாமியார் இது போல் பேசுகிறாருன்னு என்னை தப்பாக நினைக்க வேண்டாம். இது வந்து வழிமுறையாக அந்த காலத்தில் வந்து ஒரு சம்பிரதாய வழிமுறை தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது போல் இருந்தால் கணவன் மனைவி விரிசல் அதிகமாகாது, அன்பாக பாசமாக இருப்பாங்க. கணவன் மனைவிக்குள்ளே ஒத்துமையாக இருக்கும். அவங்களோட வாழ்க்கையை வந்து வயசாகி அவங்களுக்கு வந்து அந்த இது முடிகிற வரைக்கும் இவங்க அன்பாக ஒத்துமையாக இருப்பாங்க. அதுக்காக தான் நான் சொல்கிறேன். நான் யாரும் என்னை தப்பாக நினைக்க வேண்டாம். இது என்ன பண்ணுறீங்க, அந்த புடவை கட்டிக்கின்னு நல்ல புடவையாக எடுத்து என்ன பண்ணுறீங்க, கட்டிக்கின்னு இப்படி போகும்போது அவர் மேலே இது போல் உட்காந்துக்கிறாங்கன்னா அவர் மேலே அந்த முந்தானி படுற மாரி இப்படி தடவிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆசை அவங்க மேலே, அது கணவருக்கு வந்து உங்கள் மேலே ஒரு ஆசை வரும், ஒரு அன்பு வரும். அது யாரும் என்னை வந்து தப்பாக நினைக்க வேண்டாம். அதுக்காக தான் சொல்கிறேன் நான். அது உங்களுக்கே தெரியும். அப்படி அந்த அளவுக்கு வந்து ஆசை வரும் அவங்களுக்கு. மனைவியை விட்டு பிரியாத அளவுக்கு ஒரு பாசம் வரும். அதே போல் வந்து ஒரு வெளியில் நீங்கள் கிளம்புறீங்க, ஒரு இடம் போகிறீங்க, ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறீங்க, அந்த இடம் போகும்போது என்ன பண்ணுறீங்க, நீங்கள் வந்து நைட்டி இந்த சுடிதார்லாம் சொல்கிறாங்க இல்லையா, அது போல் இதெல்லாம் போடக்கூடாது. புடவை கட்டி அந்த முந்தானி பட்டால் தான் கணவருக்கு வந்து ஒரு பாசம் இருக்கும். அதே போல் வந்து வெளியில் வந்து ஒரு ஃபங்க்ஷன் ஒரு இது விசேஷன்றதுக்கு நீங்கள் போகிறீங்க, ஏதோ ஒரு நல்ல இதுக்கு, அதுக்கு வந்து நல்ல புடவை கட்டுவீங்க இல்லையா, அந்த புடவை கட்டுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறீங்க, உங்கள் கணவர் தலையில் இப்படி போட்டு மடிப்பிலே அப்படியே தலையில் போட்டு கொஞ்ச நேரம் சென்று நீங்கள் எடுத்து கட்டி பாருங்கள். அதுக்கப்புறம் அவரோட வாழ்க்கை உங்கள் மேலே அந்த ஆசை பாசம் எப்படி வருதுன்னு பாருங்கள். ஒரு அன்பு இருக்கும். அவங்க கணவர் வந்து உங்களை விட்டு பிரிஞ்சு போகிற எண்ணமே வராது. அடுத்தவங்க இதே இப்போ நீங்கள் செய்கிற செயலால் உங்களுக்குள்ளே விரிசல் உண்டாகி அவர் ஒரு இடம் போயிடுவார், ஒரு இடம் போய் அங்கே போய் தொடர்பில் இருப்பார், உங்களுக்கு மனசு கஷ்டமாக இருக்கும். அது போலாம் ஆகாது. நீங்கள் இது போல் அன்பாக இந்த முந்தானியை வந்து நீங்கள் சொல்கிற மாரி நீங்களாம் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா ஒரு அன்பு இருக்கும். அதே போல் வந்து ஒரு வெளியில் போகிறீங்க வரீங்க, வெளியில் இப்போ எப்படின்னா ஒரு இடம் போகிறீங்க, புடவை கட்டின்னு போவாங்க கணவன் மனைவிக்குள்ளே. இப்போ எல்லாம் யார் எல்லாமே வந்து மாறி போச்சு, சுடிதாரு அது போல் வேறு விஷயமா அது போலாம் போட்டுன்னு போகிறாங்க. அந்த முந்தானியை வந்து மேலே படுற மாரி அவர் மேலே படுற மாரி நீங்கள் போட்டுக்கின்னு போங்க. இன்னும் எவ்வளோ ஆசை பாசம் இருக்குதுன்னு பாருங்கள். இதெல்லாம் வந்து ஏன் நான் சொல்கிறேன்னா, நிறைய பேர் வந்து கல்யாணம் பண்ணுறதோட சரி, கல்யாணம் பண்ணி ஏதாவது ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை அவங்க நேரங்காலம் எதுவுமே சரி இல்லாத ஏதாவது ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை பிரிஞ்சிடுவாங்க. அதுபோல் பிரியாத இருக்கிறதுக்கு தான் இந்த வழிமுறை சொல்கிறேன் நான். இது வந்து இந்த முந்தானின்றது வந்து அவ்வளோ பாரம்பரியமானது. ஏன்னா ஒரு பிரச்சனையில் கூட சொல்லுவாங்க, ஒரு சண்டை சச்சரவு வருது இல்லையா, வீட்டில் ஏதாவது ஒரு இது வரும்போது சொல்லுவாங்க,
அந்த டைமில் ஒரு சாபம் விடுவாங்க. அந்த இது பெண்கள் வந்து ஒரு சாபம் விடுவாங்க. எப்படின்னா, நான் இந்த முந்தானே ஒருத்தவனுக்கு விரிச்சதா இருந்தால் நான் சொல்கிறது அது பழிக்கட்டுன்னு அவங்க சொல்லுவாங்க. ஒரு பழைமொழி ஒன்று சொல்லுவாங்க. நான் ஒருத்தவனுக்கு அந்த முந்தானை விரிச்சதா இருந்தால் அந்த நடக்கட்டும் உண்மையான ஒரு சாபம் விடுவாங்க. அது வந்து கரெக்டாக வந்து அவங்க சொல்கிறது பலிக்கும். ஏன்னா வந்து அந்த முந்தானியில் அவ்வளோ பவரு. ஒரு பாரம்பரியமாக வந்து அந்த காலத்துலேருந்து செஞ்ச ஒரு வழிமுறை, சம்பிரதாய முறை தான் அது. நீங்கள் வந்து புடவை கட்டி நான் சொல்கிற மாரி செஞ்சு பாருங்கள். ஆனால் வந்து திருமணம் ஆகுது இல்லையா, அந்த டைமில் வந்து அந்த புடவை முகூர்த்த புடவைன்றாங்க பாருங்கள், அதை வச்சு உங்கள் கணவரோட வேஷ்டி அது எப்படியா இருந்தாலும் நீங்கள் அது போல் எடுத்து வச்சு நீங்கள் 2 துணியை ஒன்றா மடித்து வையுங்க. உங்கள் இது வாழ்க்கை எப்படி போகுதுன்னு பாருங்கள். நீங்களே வந்து ஒரு அளவுக்கு உங்களுக்கு அந்த மாறத்து உங்களுக்கே தெரியும். அந்த எப்படின்னா உங்கள் கணவர் உங்கள் மேலே பாசமாகிறாரா அன்பாகிறாரான்னு எப்படி நீங்களே அந்த கண்டுபிடிக்கலாம். நிறைய பேர் வந்து நீங்கள் இப்போ இது போல் சண்டை சச்சரவாக இருந்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்க, அவங்க வேறு வேடம் போயிட்டு ஏதாவது ஒரு பிரச்சனை வேறு பொண்ணு கூட போய் தொடர்பில் இருப்பாங்க. உங்களுக்கு மனசு கஷ்டமாக இருக்கும். அதுபோல் இல்லாததுக்கு தான் நான் சொல்கிறேன் நான். இது யாரும் நான் சொல்கிறத வந்து இதுன்னா இது போல் பேசுகிறாருலாம் தப்பாக நினைக்க வேண்டாம். இது வந்து வழக்கத்தில் வந்த ஒரு அந்த காலத்தில் செஞ்ச ஒரு இதை தான் நான் சொல்கிறேன் நான். நீங்கள் தெரிஞ்சும் தெரியாதவங்க இது போல் செஞ்சு பாருங்கள். செஞ்சுன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும். கணவன் மனைவி அன்பாக இருக்கிறதுக்கு ஒரு வாழ்க்கை பயணத்தை வந்து தொடங்கிறதுக்கு நல்ல ஒரு இதாக இருக்கும். நிறைய பேர் வந்து செய்கிற தவறால் மனைவி வந்து கரெக்டாக இருப்பாங்க. மனைவிக்கு வந்து நிறைய ஆசை பாசம்லாம் இருக்கும். கணவருக்கெல்லாம் எப்படின்னா ஒரு வேலைக்கு போயிட்டு வந்தால் ஒரு ஏதோ ஒரு டென்ஷன் ஒரு மாதிரியே வரும் அவங்க வீட்டுக்கு. நாம் வந்து அன்பாக இருந்து ஒரு பாசமாக ஆசை பாசமாக இருந்தால் தான் கணவருக்கு பிடிக்கும். ஒருத்தவங்க வந்து கணவர் வந்து எதிர்பார்ப்பாங்க. மனைவி நம்ம வீட்டுக்கு போனோடனே மனைவி வந்து நம்மளுக்கு எதாவது டீ போட்டு வந்து கொடுப்பாங்களா, ஏன்னா ஒரு பாசமாக பேசுவாங்களான்னு ஒரு ஆசையாக ஏதோ ஒரு டென்ஷன் அங்கே வந்து வர டைமில் இவங்க என்ன ஒரு இதாக பேசுனாங்கன்னா அவங்களுக்கு ஒரு ரிலாக்ஸ் ஆகும். உடம்பு ஒரு அந்த இதை பூரா மறந்துட்டு இவங்க சந்தோஷமாகிடுவாங்க. அந்த டைமில் வந்து நீங்கள் உங்கள் முந்தானை எடுத்து வந்த உடனே முகத்தை தொடச்சி பாருங்கள். நல்லா அவங்களுக்கு ஒரு மாற்றத்தை கொடுக்கும். அதை வந்து நான் எப்படி சொல்கிறேன்னா, இதுமாரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். இது வந்து நம்பிக்கைக்குரிய விஷயந்தான் இது. நீங்கள் நான் சொன்னபடி செஞ்சு உங்களுடைய வாழ்க்கையில் வளம் மற்றும் நலம் பாருங்கள். நன்றி, வணக்கம்.